ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் இன்ஸ்டன்ட் குருமா தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறையை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமார் சகோதரர் விஜயன் அவர்கள். இவர் கடந்த 18 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். கடந்த 13 ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், இன்னைக்கு நேர்களுக்காக ஒரு புதுமையான இன்ஸ்டன்ட் குருமா செய்ய போறீங்க. ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ முதல்ல நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். உடனடி குருமா. தேவையான பொருட்கள்: துருவிய தேங்காய் 1/4 மூடி, வரமிளகாய் 3, கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, தக்காளி 3, சீரகம் அரை தேக்கரண்டி, கடுகு மற்றும் உளுந்தம்பருப்பு 1 தேக்கரண்டி, சோம்பு 2 தேக்கரண்டி, பொட்டுக்கடலை 1 கப், கரம் மசாலா தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இன்ஸ்டன்ட் குருமா அப்படின்னா, குருமா அப்படின்னால நமக்கு நல்லா தெரியும், இஞ்சி பச்சை மிளகா அரைச்சி பண்ணுறது. ஆனால் இந்த குருமாங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. இதுக்கு தேவையான பொருள்கள்: தேங்காய், வரமிளகா, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, தக்காளி, சீரகம், கடுகு உளுத்தம்பருப்பு, சோம்பு, பொட்டுக்கடலை, கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு. இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது 10 நிமிஷத்தில் இந்த குருமா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம குருமாவை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். பிரதர், இந்த இன்ஸ்டன்ட் குருமாவோட ஸ்பெஷல் என்ன பிரதர்? இன்ஸ்டன்ட் குருமாவுடைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, இதை எதுக்குனாலும் இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றலாம். ஏன் பிரதர் இதை இன்ஸ்டன்ட் குருமான்னு சொல்றீங்க? 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம், அதனால இது இன்ஸ்டன்ட் குருமான்னு சொல்லப்படுது. எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமானாலே ஃபர்ஸ்ட் பட்டை கிராம்பு தான் போடுவாங்க. நீங்க இது வித்தியாசமான ஒரு குருமா, அதனால தான் இது இன்ஸ்டன்ட் குருமான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கடுகு வெடிச்சிடுச்சு, நம்ம சீரகம் கொஞ்சம் தூவிக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். போட்டது பிறகு தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி போதுமானது, 2 பேருக்கானது 3 தக்காளியே போதுமானது. இதுக்கு நாட்டு தக்காளி எது அப்படி இப்படின்னு அவசியம் இல்லை, எந்த தக்காளினாலும் பயன்படுத்திக்கலாம். நாட்டு தக்காளி போட்டால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், பெங்களூர் தக்காளி போட்டால் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் தக்காளி இதுக்கு நல்ல பொடியாக அரிஞ்சிக்கணும், அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். குருமானாலே உருளைக்கிழங்கு, காய்கறிகள் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் முழுக்க தக்காளி தான் இருக்கும். தக்காளி குருமா, தக்காளி தான் இதுக்கு மெயினான பொருளாக இருக்குது. அதனால் இது தக்காளி குருமா அப்படி சொல்லலாம். இப்போ நம்ம இது வதங்கிறதுக்குள்ளே மிக்சியில் அரைக்க வேண்டியதை அரைச்சி வச்சிடலாம். மிக்சியில் மிக்சியில் போட வேண்டியது
தேவையான அளவு தேங்காய், அதாவது ஒரு 1/4 முடி தேங்காவை நாம் துருவி வச்சுக்கலாம். இதில் நாம் சேர்த்துக்கலாம் 1/4 முடி தேங்காய். இதில் வரமிளகா 3, காரத்துக்கு ஏற்றாப்புல. காரம் அதிகமாக சாப்பிட்றதாங்க இருந்தால் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம், காரம் கம்மியாக இருந்தால் 2 கூட போட்டுக்கலாம். இது மீடியமாக எல்லாரும் குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்ற மாதிரியான காரத்துக்கான அளவு இது. இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்க்குறோம். இதுதான் முக்கியமான இதில் ஐட்டம். ஏன்னா அந்த பொட்டுக்கடலை வந்து என்னென்னா அந்த குருமாவுடைய கெட்டித்தன்மையை கொடுக்கும். அதுக்காக பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறோம். நமக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணக்கூடாது, வரமிளகா மட்டும்தான் இதில் நம்ம சேர்த்துக்கணும். சோம்பு கொஞ்சம் நம்ம இதில் சேர்த்துக்கணும் மணத்துக்காக. தாளிக்கும் போது நீங்கள் சோம்பு போடல? தாளிக்கும் பொழுது போடலை, சீரகம் மட்டும்தான் போட்டோம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் அப்படின்னா இது நம்ம வீட்லேயே தயார் பண்ணது. பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, இது எல்லாம் போட்டு லைட்டாக வானலியில் வறுத்து அதை அப்படி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறது தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா விழுது போல் நைஸாக அரைச்சிடணும். இப்போது தக்காளி வந்து வதங்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிடலாம். அப்போது அது நல்லா வேகும். தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடலாம். இல்லை விழுது போல் நம்ம அரைச்சிட்டோம், மையாக அரைச்சிருக்கு. இப்போ தக்காளி வதங்கிட்டுருக்கு. இது பெங்களூர் தக்காளி இறக்கிறதுனால நமக்கு முழுசாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இப்போது நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லா அழகாக கிரேவியை மாதிரி வரும். அது கொஞ்சம் புளிக்கும், அதனால தான் நம்ம நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறது இல்லை. இப்போ நாட்டு தக்காளி ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போது இந்த தக்காளி வந்து வதங்கி ரெடி ஆகிடுச்சு. அதாவது எண்ணெயில் ஒட்டாத பக்குவம் வந்திருக்குது. இது பெங்களூர் தக்காளி இருக்கிறதுனால. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வதங்குறதுக்காக தக்காளி வேகமாக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கும், வேகமாக வதங்கும். சொல்லுங்க. ஆமாம், அதாவது உணவுங்கிறது ஒரு மனிதனை முழுமையாக திருப்திப்படுத்துறது உணவு தான். எந்த விஷயத்துலையும் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது, சாப்பாடு விஷயத்தில் மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும். இப்போ உணவு வந்து வயிறை நிறைச்சிடுறதுனால மனமும் அங்கே நிறைஞ்சிடுது, திருப்திக்கான உணர்வு வந்துடுது. அப்போ ஆசீர்வாதத்திற்கான எண்ணங்கள் அதிகமாக வரும். அதனால் உணவு நம்ம பரிமாறும் பொழுது அந்த உணவுக்கான ஆசீர்வாதங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இப்போ தானம் அப்படின்னாலே கண் தானம், இரத்த தானம், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதிகபட்சம் போனால் ஒருத்தர் வந்து 5 பேருக்கு 10 பேருக்கு தான் தானம் பண்ண முடியும். ஆனால் உணவுங்கிறது 1000 பேருக்கு 1,00,000 பேர் வரைக்கும் நம்ம தானம் பண்ணலாம். 1,00,000 பேருனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம உடனே நம்ம எடுத்துடலாம். அதனால தான் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்றும் சொல்கிறாங்க. தக்காளி வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வத்தல் வந்து சிகப்பாக இருந்ததுனால குருமாவும் நல்லா சிவப்பாக இருக்குது. இதில் தண்ணி அலசி அதில் ஊற்றிடலாம். நல்லா ஊற்றி இது பொட்டுக்கடலை போடுறதுனால உடனே கெட்டி ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக தேவையான அளவுக்கு முதலையே தண்ணி ஊற்றிவிடணும். நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம கிண்ணோம் அப்படின்னா கெட்டியாக அங்கங்கே நின்றுடும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கூடுதலாக சாப்பிடுவாங்க. அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் 2 தோசை சாப்பிட்றவங்க இந்த குருமா சாப்பிட்டாங்கன்னா 4 தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் இன்ஸ்டன்ட் குருமா இப்போது 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு.
பிரதர், இந்த அன்னதோசம்னு சொல்றாங்க, ஆமாம். அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க brother. இதுக்கு என்ன சொல்லணும்னா, புராண கதையில் கூட நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறாங்க. கர்ணன் செஞ்சோற்று கடன்னால தான் அவருக்கு சாபமே கிடைச்சது, மரணம் ஏற்பட்டதுக்கான காரணம் கூட அதுதான் சொல்கிறாங்க. இப்போ உணவு தான் ஒருத்தருடைய கர்மத்தின் கணக்கு வழக்குகளை உருவாக்குது. நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு பரிமாறுறவங்க எப்படிப்பட்ட உணர்வுகளோடு பரிமாறுறாங்களோ அந்த உணர்வுகளை தான் நாம் அந்த சாப்பாடு மூலமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதற்கு நாம் கண்டிப்பாக கடன் பட்டே தீர்றோம். அப்போ அது அந்த கடனை நம்ம அன்பாகவோ இல்லை பாசமாகவோ இல்லை எந்த மாதிரியான உணர்வுகளோடு நமக்கு பரிமாறியிருக்காங்களோ அந்த உணர்வுகளை நாம் அதுக்கு கொடுத்தாகணும், ரிட்டர்ன் கொடுத்தாகணும். ஏன்னா உணவுங்கிறது அந்த அளவுக்கு உணர்வுகளுக்கான ஒரு விஷயம். இது எவ்வளவு நேரம் கொதிக்கணும் பிரதர்? அவ்வளோதான், ஒரு கொதி இறக்கிடணும். ஏன்னா தேங்காய் அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. அதை நமக்கு பேட் கொலஸ்ட்ராலாக மாறிடும். அதனால் ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கொதி ரெடி ஆகிடுச்சு. மணக்க மணக்க குருமா தயார். இப்போ இட்லிக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி கொத்தமல்லி கடைசியாக தூள் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த கொத்தமல்லியை கொஞ்சம் நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போது தயாராகிடுச்சு குருமா. இப்போது இன்ஸ்டன்ட் குருமா தயார். பாருங்கள், 10 நிமிஷத்தில் நம்ம குருமாவை ரெடி பண்ணிட்டோம். நம்ம இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு எதை செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான குருமா சாப்பிடும்போது குழந்தைங்க கூட ரொம்ப ருசித்து நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் இந்த குருமா வச்சு பாருங்கள், உங்கள் வீட்லேயும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிரதர், இன்னைக்கு உங்களுடைய ஸ்பெஷலான இந்த இன்ஸ்டன்ட் குருமா சாப்பிட்றதுக்கு சீனியர் சகோதரி தூத்துக்குடியிலேருந்து விஜயலட்சுமி வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாமா? கண்டிப்பாக வெல்கம் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் குருமா செஞ்சுருக்கோம், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அருமையாக இருக்குது. வரும்போதே வாசனை அப்படியே இழுத்துது. அழகாக பண்ணியிருக்கீங்க. நானும் இதே மாதிரி வீட்டில் போய் செஞ்சு பார்க்கேன். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பிரதர். இவ்வளோ குறைஞ்ச நேரத்தில் இவ்வளோ அழகான ஒரு இன்ஸ்டன்ட் குருமாவை எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் செஞ்சு காமிச்சதற்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி சிஸ்டர். உடனடி குருமா செய்முறை: அடுப்பில் கடாயை வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கறிவேப்பிலை மற்றும் தக்காளி போட்டு நன்றாக வதக்கவும். பின் மிக்சியில் தேங்காய், வரமிளகாய், பொட்டுக்கடலை, சோம்பு, கரம் மசாலா தூள் ஆகியவற்றை சேர்த்து சிறிதளவு நீர் ஊற்றி நல்ல மென்மையாக அரைத்துக் கொள்ளவும். பின் சிறிதளவு உப்பு சேர்த்து மேலும் வதக்கவும். தக்காளி வதங்கியவுடன் மிக்சியில் அரைத்தவற்றை சேர்த்து மேலும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைக்கவும். பின் லேசாக கொதித்தவுடன் அடுப்பை அணைத்துவிடவும். இறுதியாக கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிவிடவும். இப்போது குறைந்த நேரத்தில் எளிமையான முறையில் தயார் செய்த உடனடி குருமா தயார்.